கொங்கு மண்டலம் அதிமுகவோட கோட்டை அப்படின்னு பல ஆண்டுகளா அரசியல் மேடைகள்ல முழங்கப்பட்டுட்டு வருது. இந்த ஒற்றை வரிக்கு செக் வைக்க இந்த முறை திமுக கையில் எடுத்திருக்கக்கூடிய அஸ்திரம் தான் செந்தில் பாலாஜி. அதாவது திமுக சார்பில் அறிவாலயத்தில் இருந்து வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இந்த வேட்பாளர் பட்டியலில் பல சுவாரஸ்யங்கள் இருந்துச்சு. சட்டசபை தேர்தலில் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. திமுக வேட்பாளர்கள் நேரடியா 164 தொகுதிகளிலையும் கூட்டணி கட்சியில உதயசூரியன் சின்னத்துல 11 வேட்பாளர்களுமே போட்டியிடுறாங்க. திமுக வேட்பாளர்கள் பட்டியல்ல சுமார் 80% படிச்சவர்கள் தான் வேட்பாளர்களா அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதுல 18 பேர் பெண்கள். மொத்தமா 125 பட்டதாரிகள். அதுல 7 பேர் முனைவர் பட்டம் பெற்றவங்க. சட்டம் படிச்சவங்க 29 பேர் இருக்காங்க. மருத்துவர்கள் 15 பேர் இதுல இருக்காங்க. அதே போல 4 இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல செந்தில் பாலாஜி கோவை தெற்கு தொகுதியில போட்டியிட போறாரு. கோவை தெற்கு தொகுதிக்கு அருகே செந்தில் பாலாஜியோட பெயர் அச்சிடப்பட்டிருந்துச்சு. எல்லாருமே இதை பார்த்திருப்போம். தமிழ்நாடு முழுக்க இந்த விஷயம் தான் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. பொதுவா ரிஸ்க் எடுப்பதுல கில்லாடி தான் செந்தில் பாலாஜி. ஆனா தனது சொந்த ஊரான கரூரை விட்டுட்டு இதுவரைக்கும் திமுக ஜெயிக்காத ஒரு தொகுதியை தேடி பிடிச்சிருப்பதோட பின்னணியில தான் ஒரு மாபெரும் அரசியல் கட்சி இருப்பதா சொல்றாங்க. என்னன்னா சவாலை தேடி ஒரு பயணம் போறாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா கடந்த முறை பாஜகவோட வானதி சீனிவாசன் வெற்றி பெற்ற தொகுதி இது. இதுக்கு முன்னாடி 2 வாட்டி அதிமுகவோட வசம் இருந்த தொகுதி இந்த தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாமரம் அடர்ந்துடுச்சு, இலையுமே தழைச்சிடுச்சு. இந்த மண்ணுல உதயசூரியனை உதிக்க வைக்க வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு இருக்கு. இதுக்காக கோவை தெற்கு தொகுதி அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து வரக்கூடிய பதில் ரொம்பவே அதிரடியா இருக்குது. கோவைய அதிமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்றத அடியோடு மாத்தணும். அதை செய்யணும் அப்படின்னா அந்த கோட்டையோட மைய பகுதியிலேயே நேரடியா மோதணும் அப்படின்றதுதான் அவரோட தலைமைக்கு சொன்ன ஒற்றை வரி அசைன்மெண்டா. இதுல களம் காணும் வேட்பாளர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக தரப்புல அம்மன் அர்ஜுனன் களம் இறக்கப்பட்டிருக்காரு. கோவையோட நாடி துடிப்பு தெரிஞ்சவர் தான் இவரு. ஏற்கனவே வெற்றி முகம் பார்த்தவர் அப்படின்னு அதிமுக ரொம்பவே தெம்பா இருக்காங்க. ஆனா செந்தில் பாலாஜியோட எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு தனிக்கலை அப்படின்னு சொல்லலாம். செந்தில் பாலாஜி கொங்கு அரசியலோட சதுரங்க வேட்டைக்காரர். வியூகம் அமைப்பதிலையும் சரி வல்லவர். அம்மன் அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் தொகுதி செல்வாக்கு அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம கட்சியோட அடிமட்ட தொண்டர்களோட பலம் கொண்டவர். இப்போ கிங்மேக்கரா கிங்கா அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. கோவை தெற்குல ஜெயிச்சா அது வெறும் வெற்றி கிடையாது, கொங்கு மண்டலம் முழுமைக்கும் ஒரு மெசேஜ் அப்படின்றத அறிவாலயத்தோட கணக்கா வச்சிருக்காங்க. கரூரை தாண்டி கோவை அரசியல்ல செந்தில் பாலாஜி காலூன்றுவது அப்படின்றது அதிமுகவோட வாக்கு வங்கியில பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே இந்த லோக்சபா தேர்தல் பணிகளை வெற்றிகரமா செஞ்சவர் தான் இவரு. வானதி சீனிவாசன் வென்ற தொகுதியில பாஜகவோட செல்வாக்கியம் தாண்டி அதிமுகவோட பலத்தையும் மீறி செந்தில் பாலாஜி என்ன மேஜிக் செய்ய போறார்? கோவை மாநகரோட மையத்துல அனல் பறக்க தொடங்கிடுச்சு இந்த விஷயத்தினால. இது வெறும் தேர்தல் மட்டுமே கிடையாது, கொங்கு அரசியல்ல யார் கிங் அப்படிங்கறத நிரூபிக்கக்கூடிய கௌரவ போர் கூட சொல்லலாம். சோ இந்த தேர்தல்ல இந்த கோவை தெற்குல செந்தில் பாலாஜி என்ற மாற்றத்தை கொண்டு வர போறார். அதாவது எந்த விதமான மாற்றத்தை கொண்டு வர போறார் அப்படின்றது தெரியல. இப்போ கரூரை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி நின்னாருன்னா கண்டிப்பா அவருக்கு கை கொடுக்கும். ஆனா இந்த கோவை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திமுகவுக்கு எப்படி ஒரு சில தொகுதிகள் கோட்டையா அமைஞ்சிருக்கோ அதே மாதிரிதான் இந்த தொகுதிகளுமே அதிமுகவோட வசம் இருக்குன்னு சொல்லலாம். இந்த அதிமுகவை மீறி செந்தில் பாலாஜி என்ன நிலவரத்தை கொண்டு வர போறார், எப்படி இந்த இடத்துலயுமே திமுகவோட கோட்டையை மாத்த போறார் அப்படின்றதுதான் பெரிய எதிர்பார்ப்புமா இருக்குது. அது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் தனி கலை தெரிஞ்சவர்னு சொல்லலாம். என்னன்னா எப்படி பண்ணா எப்படி வின் பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணணும், அரசியல் வீகங்கள் வகுக்கிறதுல செந்தில் பாலாஜி ஒரு கில்லாடி தான். சோ இதனாலதான் செந்தில் பாலாஜி இந்த தொகுதியில இறக்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஒவ்வொரு தொகுதியிலையுமே இவங்களை வின் பண்ணா ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி யூகத்தோட திமுக அவங்களோட வேட்பாளர்களை இறக்கியிருக்காங்க. அதுக்கு போட்டியா
அதிமுகவுமே அவங்களுக்கு எந்தெந்த தொகுதி தங்களுக்கு சாதகமா இருக்குமோ அந்த தொகுதியில வந்துட்டு ஒரு பலம் வாய்ந்த நம்பிக்கைக்குரிய நபர்களை தான் இறக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜயுமே இப்ப வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிட்டாரு. சோ இதனால வந்து தேர்தல் களம் வந்து எப்பவும் இல்லாத வகையில ரொம்ப சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு. ஏன்னா யார் யார் இவங்களுக்கு எவ்வளவு வாக்கு இருக்கு, இவங்களுக்கு இந்த அளவுக்கு வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் யூகிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த தேர்தல் முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கைகள் 4ஆம் தேதி முடிஞ்சு ரிசல்ட் வரப்போதான் யார் யார் எந்த தொகுதியில வெற்றி பெற போறாங்க, யார் ஆட்சி அமைக்க போறாங்க, யாரால யாருக்கு பாதிப்பு, யாரோட முடிவு யார் கையில இருக்கு அப்படின்றது தெரிய வரும். ஏன்னா இப்ப நிக்கக்கூடிய எல்லாருமே நான் தான் முதல்வர் நான் தான் முதல்வர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ விஜய் கண்டிப்பா இந்த விஷயத்துல பார்க்க வேண்டியது விஜய். ஏன்னா விஜய் வந்து 2 தொகுதியில நிக்கிறாரு, பெரம்பூர் அண்ட் வந்து திருச்சி கிழக்குல நிக்கிறாரு. சோ 2 தொகுதியில எந்த தொகுதியில வின் பண்ண போறாரு, ஒருவேளை 2 தொகுதியுமே கைப்பற்ற போறாரா அப்படின்றது கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமா தான் இருக்குது. ஏன்னா இப்ப பெரம்பூரை பொறுத்த வரைக்குமே அதுவுமே திமுகவோட கோட்டை தான். ஏன்னா காலமா திமுக தான் நிறைய டைம் வின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இதுல எப்படி விஜய் வந்து வின் பண்ண போறார், அதாவது திமுகவோட கோட்டை அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல விஜய் எந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வர போறார் அப்படின்றதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாவும் எதிர்பார்ப்பாவும் இருக்குது. சோ எதுவா இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. பட் இருந்தாலும் இந்த தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு. எல்லா கட்சியினருமே அந்த தேர்தல் வேலைகள்ல ரொம்பவே மும்முரமா ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க. சோ எதுவா இருந்தாலும் என்ன நடக்க போகுது, என்ன மாற்றத்தை கொண்டு வர போறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். இதுல மிக முக்கியமா எல்லாருமே இப்ப முதலமைச்சர் வேட்பாளர்கள் எல்லாருமே ஒவ்வொரு தொகுதியில போட்டிடுறாங்க. சோ இந்த 4 முதலமைச்சர் வேட்பாளர்களுமே இப்போ வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான், அப்புறம் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய், இவங்க 4 பேருமே ஒரே தொகுதியில போட்டியிட்டா எப்படி இருக்கும், அதாவது 4 பேருமே ஒரே தொகுதியில் நின்று போட்டியிட்டா யார் வின் பண்ணுவாங்க, யாருக்கு செல்வாக்கு அதிகமா இருக்கு அப்படின்றது கண்டிப்பா ஒரு சுவாரஸ்யமா போகும். சோ இந்த 4 பேருமே ஒரு இடத்துல நிக்கணும்பா, அந்த தொகுதியில நின்று இவங்க வின் பண்ணி காட்டணும்பா அப்படின்னு நினைக்கிற தொகுதி எது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த தொகுதியில யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கான காரணத்தையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.